Director Shankar is a master in Indian cinema. Yes, of course. அவர் வந்து ஒரு மாஸ்டர் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ நான் எதுக்காக பண்ணேன், இந்த வீடியோவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னா ஒரு யூடியூப் கமெண்ட் தான். ஒரு யூடியூப் கமெண்ட் பார்த்துருந்தேன். அதில் வந்துட்டு பெஸ்ட் ஃபில்மோகிராஃபி ஆஃப் ஆக்டர்ஸ், தமிழ் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும் போது ரஜினி சாரை பற்றி ஒருத்தர் கமெண்ட்டில் பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, ஜெயிலர் மாதிரியான ஒரு படத்தை ரஜினி சாரோட ஃபில்மோகிராஃபியில் நான் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படம் ஜெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தார். எஸ், அஃப்கோர்ஸ் ஜெயிலர் ரொம்ப ரொம்ப நல்ல படம் தான். பட் ஜெயிலர் தான் அவரோட பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளோ படங்கள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதை போட்டது யாருன்னா ஒரு 2K கிட். ஸோ அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும், ஏன்னா அவங்க பார்த்தது அதானே. அப்படிங்கும்போது நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் பேசும்போது நிறைய டேரக்டர்ஸ் பற்றிலாம் பேசியிருந்தாங்க. நான் அப்படியே போயிட்டு அந்த கமெண்ட்ஸை சர்ச் பண்ணுறேன். டேரக்டர் சங்கர் பற்றின ஒரு டாக்குமே அந்த கமெண்ட்டில் இல்லை. ஒரு டைமில் பெஸ்ட் டேரக்டர்ஸ் இன் இந்தியன் சினிமா அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு எல்லோரும் சங்கர் பேர் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த டேரக்டர் பேரையே சொல்லுவாங்க. பட் இப்போது ரீசெண்டாக நான் ஒரு வீடியோவில் பார்க்குறேன், லெஜெண்டரி டேரக்டர்ஸ் இன் இந்தியன் சினிமான்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்க்ரால் ஆகிட்டு வரும். அதில் டேரக்டர் சங்கர் அவருடைய அந்த ஃபோட்டோ பார்க்காத போது ஒரு 90s கிட்டாக, ஒரு சினிமாவுடைய ரசிகனாக எனக்கு அந்த சமயத்தில் எந்தளவுக்கு ஒரு கோவம், எந்தளவுக்கு ஒரு ஆதங்கம் இருந்ததோ அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. வெல்கம் டு அவர் ஷோ சினிமா பேசுவோம் வித் ராகுல் பிரபாகர்.